துரைமுருகனுக்கே இந்த நிலைமைன்னா அப்பப்ப தூக்கி போடுற 5-10க்கு ஆசைப்பட்டு திமுக துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு நாங்க எல்லாம் பரம்பரை கொத்தடிமன்னு திரியறவங்களுடைய நிலைமைய நினைச்சாதான் பாவமா இருக்கு. எழுத்தாளர் ஏவா வேலு, என்னங்க அதிர்ச்சி ஆகுறீங்க? பம்ப் ரிப்பேர் பண்ற ஏவா வேலு, பஸ் கண்டக்டர் ஏவா வேலு, இந்த பம்ப் ரிப்பேர் பண்ணதுனால கிடைச்ச காசை சேர்த்து வச்சு ஒரு 5-6 கல்லூரி கட்டிருக்கிறாரு, காலேஜ். உண்மையாலுமே அந்த காசு தான் காலேஜ்ல கட்டினார். அந்த 5-6 காலேஜ் கட்டினதுனால கல்வி தந்தை ஏவா வேலு, அதிமுக எம்எல்ஏ ஏவா வேலு, நாயுடுகளின் காவலர், அப்படிதான் காமாட்சி நாடெல்லாம் சொல்லுவார், நாயுடுகளின் காவலர் ஏவா வேலு. அப்புறம் படம்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு, நடிகர் ஏவா வேலு, ப்ரொடியூசர் ஏவா வேலு. அந்த வரிசையில அவருடைய இன்னொரு முகம் எழுத்தாளர் ஏவா வேலு. சத்தியமா அப்படிதாங்க அதுல சொன்னாங்க. அவரு தான் எழுதினாரா இல்ல இன்னொருத்தனை வச்சு எழுத சொல்லி வெளியிட்டாங்களான்லாம் நம்மளுக்கு தெரியாது. எழுத்தாளர் ஏவா வேலு கலைஞர் எனும் தாய் என்கின்ற புத்தகத்தை எழுத, மு.க. ஸ்டாலின் அதை வெளியிட, ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஏவா வேலுக்கு கலைஞர் எப்போ தாயா தெரிஞ்சாருன்னு தெரியல. ஒருவேளை அதிமுகவில் அவர் எம்எல்ஏவா இருக்கிறப்ப சட்டசபையிலேயே தமிழ்நாட்டுல சாராயம் ஆறா ஓடுவதற்கு கருணாநிதி தான் காரணம்னு பேசுறாரே, அப்ப அவருக்கு கலைஞர் தாயா தெரிஞ்சிருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இப்படியான புத்தக விழா, இப்படியான பாராட்டு விழா நடக்கிறது திமுக ஆட்சியில சகஜம்தான். என் வயசுக்கும் இதை பார்த்துட்ட அப்பப்ப இதே மாதிரியான பாராட்டு விழா நடத்தலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவர்கள்லாம் முடிசூடா மன்னர்கள் இல்லையா? அதனால இந்த மாதிரியான அரசவை புலவர்கள்லாம் வைத்து அப்பப்ப பாராட்டு விழா, புகழஞ்சலி, புகழாரம் சூடிப்பாங்க. அதுக்கு யாராவது வர்றன்னா ஆளை விட்டு மிரட்டி வர வச்சு பேச சொல்லுவாங்க. அவங்க உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு என்னையா இருக்குன்னு கேட்டா, நாங்க எழுதி தரோம், அதையாவது பேசியான கட்டாயப்படுத்தியாவது பேச வச்சு ஒரு பாராட்டு விழா நடந்துப்பாங்க. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லை, இது சகஜமா நடக்கக்கூடியதுதான். இது நம்மளுடைய தலையெழுத்து. இனி வருங்காலங்கள்ல கலைஞர் இல்லைன்னா தமிழ்நாட்டுல யாரும் வாழ்ந்திருக்கவே முடியாது, இங்கெல்லாம் சோத்துக்கே வழி இருந்திருக்காது, யாரும் படிச்சு பட்டமே வாங்கியிருக்க முடியாதுன்னு அவங்க கதையா அதை பாடநூல் கழகத்தின் மூலமா பரப்பி விடுவாங்க. இதை நம்ம பிள்ளைகளும் படிக்கணும், அது நம்ம தலையெழுத்து, அதை கடந்து வருவோம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது ரஜினிகாந்த் யதார்த்தமா பேசின பேச்சா இல்ல திமுக தலைவரோ அல்லது அவரது குடும்பத்தாரோ ரஜினிகாந்த் மூலியமாக இந்த பேசுபொருளை உருவாக்குறாங்களா என்கின்ற சந்தேகம் தான் இப்போ எழுந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், திமுக கட்சியா இல்ல திமுக தலைவரின் குடும்பமான தெரியல, உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆக்கிடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு துரைமுருகன் தொந்தரவா இருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஏன்னா ஆல்மோஸ்ட் சீனியர்னா எப்படி சீனியர் சொல்லலாம், மு.க. ஸ்டாலின் வயசு, துரைமுருகன் அவர்களுடைய அனுபவம், அவருடைய பிள்ளைக்கே இப்ப துணை முதல்வர் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால ஆல்மோஸ்ட் சீனியர். துரைமுருகனை கடந்து விட்டு துரைமுருகனுக்கு கொடுக்காமல் உதயநிதிக்கு கொடுத்தால் மிகப்பெரிய பேசுபொருள் சிக்கல்லாம் வரும் என்பது திமுக நடக்கக்கூடிய அவர்கள் தயங்குவதற்கான காரணம், இல்லைன்னா அது தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான காரணம்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோபத்தை தான் ரஜினிகாந்த் மூலமா வெளிப்படுத்திட்டாங்களோ என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. அப்படி என்ன ரஜினிகாந்த் பேசினாரு அப்படின்னா, திமுகவில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உக்காந்துக்கிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு தொந்தரவா இருக்கிறாங்க என்பது போல ரஜினிகாந்த் பேசினார். அதுவும் குறிப்பா துரைமுருகன் அவர்களுடைய பெயரையே சொல்லி அவர் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும் என்பது போல ரஜினிகாந்த் பேசியது மிகப்பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தி இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே துரைமுருகன் அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவர் கலைஞர் கண்ணுல விரல விட்டு ஆட்டினாரா இல்ல கலைஞரை வாழ வச்சாரா என்பது புரியும். துரைமுருகனை எம்ஜிஆர் படிக்க வச்சார். எம்ஜிஆர் தான் துரைமுருகனை படிக்க வச்சாரு. படிக்க வச்சு அரசியலுக்கும் கொண்டு வந்தாரு. அவர் கலைஞர் காலத்து எம்எல்ஏ இல்ல, அண்ணா காலத்து எம்எல்ஏ. திமுக அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது எம்ஜிஆரோடு பழக்கம் இல்லாதவர்கள், எம்ஜிஆரால் ஆதாயம் அடையாதவர்கள் கூட அதிமுக பக்கம் போக, துரைமுருகனோ திமுக பக்கமே கருணாநிதி கூடவே இருந்துட்டார். அதற்கு காரணம் எல்லாரும் போயிட்டா இவர் அனாதையா நிற்கிறாரே, அவரை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு என்பது போல அவர் ஒரு கட்டத்துல
எம்ஜிஆரே துரைமுருகனை அழைச்சி, எவனோ என் கூட இருக்கிறான், நீ என் மடியில வளர்ந்தவன்டா, நீ ஏன்டா கருணாநிதி கூட இருக்கிற, இங்க வந்துடுறா, நீ ராஜா மாதிரி இருக்கலான்னு கேட்க, ஐயோ என்னை விட்டுடுங்க, நான் கலைஞர் கூடயே இருந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கிறேன்னு எம்ஜிஆர் சொன்ன போதும் கூட கருணாநிதியினுடைய அவல நிலையை பார்த்து அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று பரிதாபப்பட்டு துரைமுருகன் அப்படி சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் அப்ப நான் உனக்கு முக்கியமா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லைங்க, நான் இந்த கட்சியில வரப்ப அண்ணாவுக்கு பின்னால கலைஞரை தலைவரா ஏத்துக்கிட்டு வந்துட்டேன், இன்னமும் அவரை ஏதாவது தலைவரா ஏத்துக்கிட்டு போயிடுறேன், இப்ப நடுவில் கூட அவர்லாம் பேசுனா நிறைய பேச்செல்லாம் வந்துருக்கு, இதெல்லாம் ஒரே காரணம் தான், நாங்க அவரை கலைஞரா ஏத்துட்டு போயிடுறேன், அப்ப நான் யாரு உனக்குன்னு கேட்கறப்ப நீ தெய்வம்ட்டார். எப்படி சமாளிச்சு எப்படியோ தப்பிச்சு போயிட்டார். அப்ப துரைமுருகனும் கலைஞரை அம்போன்னு விட்டுட்டு வந்திருந்தா அன்னைக்கே தமிழ்நாடுக்கு விமோச்சனம் கிடைச்சு வந்திருக்கும். ஆனால் துரைமுருகன் செய்த மாபெரும் பிழை, அந்த பிழை அதற்குத்தான் இன்னைய வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி கலைஞர் கண்ணுல துரைமுருகன் விரலை விட்டு ஆட்டல, கலைஞரை கண் கலங்காம இன்னைய வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் வாழ வைத்தவர் துரைமுருகன். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியாப்பட்ட துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உதவாத உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் என்பதுதான் திமுக குடும்பத்தினுடைய திட்டம். அதற்குத்தான் அவர் தடையா இருக்கிறார். வாரிசா இருக்கிறதுனாலயே அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படணும் என்பது நீதி இல்லை, அதை நாங்களும் ஏத்துக்கிறோம். உதயநிதி ஒரு திறமையானவராக இருந்திருந்தால், அல்லது தனக்கு தான் சார்ந்த துறையில, இந்த சினிமா துறையில சொல்லல, சினிமா துறையிலேயே அவரு திறமையான இல்லை, அவரு என்னென்னமோ திறமையெல்லாம் காமிச்சாரு, ஆனா நடிப்பு திறமையை காட்டல. இவர் சார்ந்த விளையாட்டு துறையில ஒரு திறம்பட செயல்பட்டு அதுல ஏதாவது சாதிச்சிருந்தாலோ, இவர் துணை முதல்வராக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு தமிழக மக்கள் நம்பி இருந்தாலோ, அல்லது திமுகவினர், குறைந்தபட்சம் திமுகவினர் நம்பி இருந்தாலோ அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கலாம், அதுல தப்பு கிடையாது. நீ எப்படி மு.க. ஸ்டாலின் வாரிசு என்பதனாலேயே மட்டுமே அவருக்கு துணை முதல்வர் கொடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அப்படி சொல்லல, திறமையானவரா என்கின்ற கேள்வியைத்தான் எழுப்பணும். இப்படி உதயநிதியை கொண்டு வரத்துக்கு அவங்க துடிக்கிறாங்க. இதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இத கொஞ்சமாவது புகையை விடணும்னு திமுக குடும்பம் இப்படியான பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களாவே சொல்ல விட்டாங்க, அவருடைய புள்ள தடைக்கும் காலையும் சாயங்காலம் பார்க்க போறாரு, ஆனா அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்போறீங்களான்னு செய்தியாளர் கேள்வி கேட்கணும். அதற்கு இன்னும் பழுக்கல, இன்னும் பழமாகல, இன்னும் வெதும்பல, இன்னும் அழுகலன்னு துணை முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு போவார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடி, இதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், நம்ம தலையெழுத்து. அதே மாதிரி துரைமுருகனும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா ஏத்துப்பீங்களான்னு கேட்டா யாருங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவரும் அவருடைய விருப்பத்தை வாய் திறந்து கேட்காமல் மறைமுகமாகவும் சொல்லிட்டார். ஒருவேளை துரைமுருகனுக்கு அவர்கள் துணை முதலமைச்சர் தராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் வன்னியர், நம்மளுக்கு வன்னியர்னாலே எதிரியாச்சு, நம்ம வன்னியரே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஒரு பெரும்பான்மை சமுதாயம் வன்னியரோ பறையரோ மற்ற சமுதாயங்களோ பெரும்பான்மை சமுதாயங்கள் ஆட்சி அரணிக்கு வந்துடக்கூடாது, ஒரு முக்கியமான பதவியில் அமர்ந்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இவர் என்னத்தான் நம்மளை வாழ வச்சிருந்தாலும் அவரை நான் எப்படி அழகு பார்க்கறதுன்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு உண்மையாக இல்லாமலோ அல்லது சமுதாயத்திற்கு அநீதி இழைக்கப்படும் போது அமைதியாக இருந்த காரணத்தினாலேயோ அவர் தன்னுடைய கடந்த கால ஆளுமையை இழந்து விட்டாரோ, அதனால தான் இன்னைக்கு இதே திமுக கிட்ட இந்த மாதிரியான நிலையில வந்து நிற்கிறாரோ என்கின்ற கேள்வியும் எழுது. ஏன்னா நேற்று ரஜினி பேசின பேச்சுக்கு தக் லைஃப்ல அவருடைய ஸ்டைலே பதிலும் கொடுத்திருந்தாரு. பல்லு போன கிழவன் கூட இப்ப ஹீரோவா நடிக்கிறான் அப்படின்னு அவர் தக் லைஃப்ல அவருடைய ஸ்டைலே ரிப்பே கொடுத்திருந்தாரு. அட பரவாயில்லப்பா, தன்மானத்தோட இருக்கிறாரு நினைச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், நகைச்சுவையை பகைச்சுவையாக மாத்தி விடாதீர்கள்னு பேசியிருக்கிறார். திமுக தலைமை கொடுத்திருக்க அழுத்தம் தான் இந்த நகைச்சுவை பகைச்சுவை வார்த்தைகள்லாம் பதிலெல்லாம் வந்திருக்கணும். என்னத்தான் அன்பழகனும் துரைமுருகனும் ஆண்டாண்டு காலமாக இந்த கட்சியிற்காக உழைத்திருந்தாலும், கருணாநிதிய காப்பாத்தியே இருந்திருந்தாலும் துரைமுருகனை அவர்கள் அங்கீகரிக்க ஆசைப்பட மாட்டார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ச்சியா எம்எல்ஏவா இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 5-6 முதல்வர்களை பார்த்துட்டாரு. இன்னைக்கு சட்டசபையில மிக மூத்த
உறுப்பினர் அவர்தான். அவருக்கு இணையான அனுபவம் கொண்ட உறுப்பினர்கள் யாருமே இல்லை. பல இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளித்த அமைச்சர். ஆனாலும் அவருக்கு அந்த பதவி கிடைக்காது. அதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம். அதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம். சரி, துரைமுருகனுக்கு இது மட்டும்தான் நெருக்கடி இருக்கா? எப்படியாவது அவர் ஓடிட்டா போதும், இந்த கட்சியை விட்டே ஓடிடணும்னு திமுக பல நெருக்கடியை கொடுக்குது. இப்ப ஒரு கரம்போக்கு கழிச்சட ஒருத்தவன் பேசியிருந்தான், பாமகவை பத்தி விமர்சிச்சிருந்தான். அவனை குடியாத்தம் குமரனா, அவனை திமுகல இருந்து ஏற்கனவே நீக்கியிருந்தாங்க. எதற்காக நீக்கினாங்கன்னா, துரைமுருகனை பத்தி இதே கழிச்சட கேவலமா பேசிச்சுன்றதுக்காக நீக்கியிருந்தாங்க. அந்த நீக்கிற நாய் என்ன பண்ணுச்சு, பாமகவை பத்தி பேசி வந்துச்சு. பாமகவினர்கள் அவர் மேல வழக்கு கொடுக்குறாங்க. இப்ப அவன் எந்த கட்சியிலும் இல்லை. துரைமுருகனை பத்தி பேசுறதுனால திமுக இருந்தே நீக்கிட்டாங்க. ஆனா திமுக எம்எல்ஏ என்ன பண்றாரு, குடியாத்தம் குமரனுக்கு சப்போர்ட்டா காவல் நிலையத்துல நீ பாமக கார மேல கேச போடு, நீ எப்படி குடியாத்தம் குமரன் மேல கேச போடலான்னு கேட்டிருக்கிற. யார? துரைமுருகன் அவர்களை கேவலமா பேசிய குடியாத்தம் குமரனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு, திமுக கட்சியில இருந்து நீக்கின குடியாத்தம் குமரனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அந்த எம்எல்ஏ கேட்டிருக்காரு. அப்போ துரைமுருகன் அவர்களுக்கு திமுக என்ன மரியாதை இருக்கு என்பது 1008 கேள்வி. இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் நந்தகுமாரை வளர்த்து விட்டு, இன்னொரு பக்கம் காந்தி வளர்த்து விட்டு, சொந்த மாவட்டத்திலேயே அவருக்கு சூனியத்தை வச்சிருக்கு திமுக. இதுதான் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களை அல்லது அந்த கட்சிக்காக அரும்பாடுபட்ட தலைவர்களை நடத்தக்கூடிய, கௌரவப்படுத்தக்கூடிய விதம். இது அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதம். துரைமுருகன் அவர்கள் இப்பவும் காலம் கெட்டுடல. இத்தனையும் பொறுத்துக்கிட்டுத்தான், பல்ல கடிச்சுக்கிட்டுத்தான் நீங்க திமுகவுல பயணிக்கணுமா என்கின்ற கேள்வி இருக்கு. நீங்க பயணிக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது உங்களுடைய விருப்பு எல்லாத்தையும் கடந்து கலைஞரை வாழ வச்ச மாதிரி நான் ஸ்டாலினியும் வாழ வச்சுட்டு, அடுத்து உதயநிதி ஸ்டாலினையும் வாழ வச்சுட்டு, அப்புறம் இன்பநிதியும் என் பையனை விட்டு வாழ வச்சுட்டு வரலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதங்கம், உங்களுக்கு இப்படியான திமுக நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு காரணம், இந்த சமுதாயத்தை படும் குழியில அதல பாதாளத்துல திமுக தள்ளிய போதும் கூட நீங்கள் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்காமல், திமுக செய்கின்ற தவறை தட்டி கேட்காமல் விட்டதனால், தாங்கள் சார்ந்த சமுதாயம் உங்கள் பின்னால் இல்லையோ என்கின்ற, அல்லது அந்த சமுதாயம் உங்கள் பின்னால் இல்லை என்கின்ற துணிச்சல்ல திமுக இப்படியெல்லாம் செய்யலாம் என்கிறது எங்களுடைய சந்தேகம். ஏன்னா ஏவாவேலு வெளிப்படையா நாயுடு சங்கங்களுடைய கூட்டத்துல கலந்துக்கிறாரு, நாயுடு மண்டபத்தை திறக்கிறாரு, காமாட்சி நாயுடுக்கு நாயுடு ஏதாவது ஏவாவேலுக்கு டூப் போட்ட மாதிரி தான் காமாட்சி நாயுடு எல்லா பேச்சுமே பேசிட்டு இருக்கிறார். அவர்களால, KN நேரால, KKSSR அத்தனை சாதிய கூட்டங்களுக்கும் சமூக கூட்டங்களுக்கும் கலந்துக்க முடியுது. வெளிப்படையாக அவருடைய சாதிக்காரர்களுக்கு தான் வேலை போட்டு கொடுப்பேன், அந்த சாதிக்கார SIல இருந்து DSPயா மாத்துவோன்னு சொல்ல முடியுது. ஆனால் உங்களால, சத்திரிய இனத்தில் பிறந்தவர்னு நீங்க சொல்லிக்கக்கூடிய உங்களால் சர்வ நாடியும் அடக்கி ஒடுக்கிக்கிட்டு தான் அந்த கட்சியில பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அது ஏன்றத எங்கள் போன்றவர்களுக்கு புரிகிறது. எங்களை விட, உங்களுடைய வயதை விட பல மடங்கு, 10 மடங்கிற்கு மேலாக அரசியல் அனுபவம் கொண்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்.